இன்றைக்கான மினி விலாகில் நெய் சோறு எங்கள் ஊர் ஸ்டைலில் சொல்லணும்னா பலவ் சோறு பார்க்கலாமா. இந்த மாதிரி நெய் சோறு, மஞ்சள் சோறு, ஜீரா ரைஸ்லாம் பண்ணும்போது ஷார்ட் கிரைன் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. குறுதானிய அரிசி, குட்டை தானிய அரிசின்னு நம்ம பாஸ்மதிலையும் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி அரிசி சூஸ் பண்ணால் அதோட டேஸ்ட்டோ மனமோ நம்மளால் ஃபீல் பண்ண முடியும், நல்லா அதிகமாக காட்டும். நாங்கள் எப்போதுமே 24 கேரட் ரைஸில் தான் செய்வோம். அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் சீரக சம்பா, துளசி அந்த மாதிரி அரிசி கூட எடுத்துக்கலாம். நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த அரைப்படின்னு சொல்லுவோம், அதால் ஒன்று ஃபுல்லாக எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்பால் 2 கப்பு, கிராம் கணக்கில் 400 கிராமு. ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். எந்த பச்சரிசியாக இருந்தாலும் களையும் போது இப்படி விரலால் தான் களையணும். இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி உள்ளங்கையில் வச்சு அழுத்தம் கொடுத்து நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா அந்த அரிசி சீக்கிரமே உடஞ்சிரும். ஏன்னா எல்லாமே பச்சரிசி தான் இல்லையா. ஸோ கழனி போகணும், ஆனால் அழுத்தம் கொடுத்து களையக்கூடாது. இந்த மாதிரி தெளிவான தண்ணி வர வரைக்கும் விரலாலேயே களைஞ்சிட்டு ஊற வச்சுருக்கேன். 24 கேரட் பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். நீங்கள் பாஸ்மதியில் செய்ய போகிறீங்க அப்படின்னா அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். 1 கப் அரிசிக்கு 1/4 கப் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி எடுக்கணும். நான் தயிரை நல்லா பீட் பண்ணியிருக்கேன். எப்போதுமே தயிர் இந்த மாதிரி பீட் பண்ணியே சேர்த்துக்கோங்க. தயிர் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். தாளிப்புல தனியாகவும் சேர்க்கலாம், இப்படியும் சேர்க்கலாம். அடுத்தது ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய்க்கு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தோட கலர் ரொம்ப மாறக்கூடாது. அதிகமாக கலர் மாறிடுச்சுன்னா சோறோட கலரும் மாறிடும். வெங்காயம் 1 நிமிஷம் வதங்கினா போதும். அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, தயிரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், அதையுமே சேர்த்துட்டேன். ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் எலுமிச்சப்பழ சாறு. தயிர் சேர்க்கும் போது சோறு ரொம்ப நேரத்துக்கு பனிவாக இருக்கும். லெமன் சாறு சேர்க்கும் போது சோறு உதிரி உதிரியாக வரும். அதுக்காக அதிகமாக சேர்க்க வேணாம். ஒரு அரை டீஸ்பூன், ஒரு பாதி எலுமிச்சப்பழம் அந்த மாதிரி சேர்த்தா போதும். நான் 2 கப் அரிசிக்கு அந்த அளவு சொல்கிறேன். புதினா இலை ரொம்ப கம்மியாக, அதிகமாக சேர்க்க வேணாம், ஃப்ளேவரை மாற்றிடும். அதையுமே தாளிப்பில் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி வச்சுருக்கேன். இந்த அரிசிக்கு தண்ணி இழுக்கும். சீரக சம்பா அரிசிக்கு 1க்கு 1.25 கப்பு தண்ணி, பாஸ்மதிக்கு 1க்கு 1.5 கப்பு தண்ணி. இப்போ நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்சுருந்த அரிசியில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஹை ஃப்ளேம்லேயே 10 நிமிஷம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அரிசி தண்ணி திரண்டு வரும் இல்லையா, தம் போட்டுடலாம். தம் போடும்போது மல்லி இலை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஸ்டவ் சிம்லேயே வச்சு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். நாங்கள் பலவ் சோறு, நெய் சோறுக்கு தக்காளி, பச்சை மிளகாய், தேங்காய் பால் இருந்தால் கூட சேர்க்க மாட்டோம். இங்கே நம்ம ஊர் தஞ்சாவூர் பக்கம் பெரிய விருந்துன்னா கூட இதே மாதிரி தான் செய்வாங்க. இது மாதிரி யாரெல்லாம் செய்வீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சோறு நல்லா வாசமாக பனிவாக பஞ்சு மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.